ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே மானசரோவரில் குடிகொண்டிருக்கும் அன்னை தாக்ஷாயினியின் மானசா சக்தி பீடம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். இந்துக்களின் புனிதமான இதிகாசங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் மானசரோவர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மானசா ஏரி பிரம்மாவின் மனதினால் உருவாக்கப்பட்டதாகவும் அது அவரது வாகனமான அன்னப்பறவையின் விருப்பமான வசிப்பிடமாகவும் தாயகமாகவும் திகழ்கிறது. விஸ்வாமித்திரர் ராமரிடம் பிரம்மா தனது உணர்விலிருந்து ஒரு ஏரியை படைத்ததாகவும் அதனால் அதற்கு மானசரோவர் என பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுகிறார். பற்றிய ஒரு புராண கதையை பார்ப்போம். ஒரு முறை அத்ரி மகரிஷி இங்கே தவம் புரிந்தார். அவரின் கடுமையான தவத்துக்கு மனமிறங்கி அவர் முன் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் அத்ரி மகரிஷியின் விருப்பப்படி தனது அம்சம் கொண்ட ஒரு குழந்தையை மகாவிஷ்ணு உருவாக்கி அத்ரி மகரிஷியிடம் கொடுத்தார். அவரே தத்தாத்ரேயராவார். தக்க வயதில் 4 வேதங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் கற்று பிற்காலத்தில் பெரும் ரிஷியாக திகழ்ந்தார் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர் ஒரு முறை இமயமலையை கடக்க முயன்றார். அப்போது இமயவன் அவர் முன் வணங்கி, மகரிஷியே, தங்கள் வரவால் தன்யனானேன். பெரும் மலையான என்னை தாங்கள் கடக்க முற்படுவது என்ன காரணத்தால் என வினவினார். தத்தாத்ரேயர், மலையரசனே, மங்களம் உண்டாகட்டும். மந்தரமலை, விந்தியமலை, நடதமலை, ஹேமகூட்டம், நீலம், கந்தமாதனம் ஆகிய மலைகளெல்லாம் உன்னைப் போல பிரம்மாண்டமாக இல்லை. இருந்தாலும் பக்தர்கள் அங்கே கூட்டம் கூட்டமாகச் செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவையெல்லாம் தெய்வங்கள் உறையும் இடங்கள். அதுபோல உன்னிடம் மறைந்துள்ள அரிய சக்தி பெற்ற தலங்களை நேரில் தரிசித்து அதன் பெருமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அதற்காகவே வந்துள்ளேன் என்றார் தத்தாத்ரேயர். உன்னிடம் மறைந்துள்ள அந்த தெய்வீக இடங்களுக்கு செல்ல எனக்கு வழிகாட்டு என்றார் தத்தாத்ரேயர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.